இங்கே வந்து நிறைய விதமான கருவாடு வகைங்க கிடைக்கும். ஒன்றுலையுமே மண் ஒன்றுமே இருக்காது, நல்ல க்ளீனாக உள்ளது தான் கிடைக்கிறது. ஸோ ரொம்ப ஈஸி தான், நம்ம லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணாலே போதும். நெத்திலி கருவாடு தான் விதவிதமாக இருக்கும். அதில் இந்த மாதிரி சதை கருவாடு எல்லாமே வந்து நான் ரொம்ப குறவு தான் வாங்குறது. இது வந்து நல்ல சாஃப்டாகியதுனால ரிப்பீட்டடாக வாங்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து மோர் தாளிச்சிட்டு இந்த கருவாடு எல்லாமே பொரிக்க போகிறோம். நெத்திலி வந்து துவையல் மாதிரி செய்ய போகிறேன். சின்ன வெங்காயம் வந்து மோர் கறிக்கு நிறையவே சேர்த்தா நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் காஞ்ச மிளகு, வெந்தயம், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் முதல்ல எடுத்து வச்சுக்கிட்டு, இது ஆக்சுவலி ஒரு ரெசிபிக்காகவும் கூட நான் கவர் பண்ணியிருந்தேன். அடிக்கடிக்கு இப்போ எல்லாமே வந்து உடம்பு முடியாமல் எல்லாம் போனதுனால ரெகுலராக வீடியோவும் போட முடியல. எடுத்து வைக்கிறது ஒரு நாளைக்கு, அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு சமயமும் கிடைக்கிறதில்ல. ஸோ இப்போ எல்லாமே வந்து யோசிச்சுட்டு இருக்கிற 2-3 நாளத்தைக்கு வீடியோலாம் எடுத்து வச்சு எடிட் பண்ணி வைக்கணும், யாரையுமே கவலைப்படுத்தக்கூடாதுன்னு. லாங் வீடியோ எடுக்கிறதுக்காக ஆக்சுவலி வந்து ஃபோன் ஒரு சின்ன ப்ராப்ளம், அதில் தான் நான் எப்போதுமே எடுக்கும். ஸோ இனிமேல் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு சீக்கிரமாகவே உங்களுக்கு லாங் வீடியோவும் காட்டுறேன். மோர் வந்து தாளிச்சிட்டு, இது வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா நல்லா திரிஞ்சு போகாது, அதனால தான் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்தேன். நான் எப்போதுமே தயிர் வீட்டில் நிறையவே போட்டு வச்சுருப்பேன். ஒரு தடவை முடியும் போது திரும்பவும் நான் வந்து உர போட்டுடுவேன். நெத்திலி கருவாடு வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு, பேலன்ஸ் ஆயிலே வந்து பெரிய வெங்காயம், நிறையவே பச்சை மிளகு வந்து சேர்த்துக்கலாம், நல்லா உரப்பானது. அதுக்கப்புறம் உப்பு, புளி எல்லாமே சேர்த்து வதக்கிட்டு, நெத்திலி கருவாடுனா ஃபஸ்ட்டு பொடிச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா துவையல் மாதிரி வரும். இது இங்கே வந்து இடி சம்பல்னு தான் சொல்லும். ஏன்னா வந்து இடிக்கிற கல் இருக்குல்ல, அதில் தான் செய்வாங்க. நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக செய்கிறதுக்காக மிக்ஸி ஜாரில் போட்டது தான். ஸோ இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ப்ளெயின் ரைஸில் நம்ம இங்கே ஒரு சோயா சாஸ் கிடைக்கும், அது சேர்த்துட்டு அப்படியே இந்த சம்பலும் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல சாப்பாடு ஸ்டைலெல்லாம். ஸோ இங்கே அந்த மாதிரி தான். ஆனாலும் இந்த மோர் கறி எல்லாருக்குமே பிடிக்கும். அவங்க சாப்பிட்றதுக்கு எல்லாமே வந்துட்டாங்க, சீக்கிரமாக சோறு எடுத்துகிட்டு. இந்த கருவாடு வந்து கடைசியில் தான் ஃப்ரை பண்ணினது. நான் வந்து இன்றைக்கி லஞ்சுக்காக சமைச்சது கொஞ்சம் பேலன்ஸ் எல்லாம் இருக்கும். நானும் ஹஸ்பண்டும் பையனும் மட்டும்தான். ஸோ அதுவே வந்து டின்னருக்கு எடுத்துக்குவேன். ஒரு சில சமயம் வந்து ஹஸ்பண்ட் சோறு எடுத்துக்க மாட்டாங்க டின்னருக்கு. அந்த மாதிரி நேரத்தில் இது தாராளமாக இருக்கும். இந்த மோர் கறி வந்து நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும்போது நல்லா சூடாகும்ல, அந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா தனித்தனியாக அந்த தண்ணி மாதிரிலாம் வராது. எல்லாருக்கும் பிடிச்சதுனால சீக்கிரமாக சமையலெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து கிச்சனெல்லாம் இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணினது. ஆக்சுவலி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சமைக்கிறதுக்கு. ஸோ மழை பெய்கிற மாதிரி இருக்குது, அதனால் என்னோடய வீட்டில் உள்ள பிள்ளைங்களாம் ஒரே சத்தம், அதனால தான் கொஞ்சம் லேட்